தேவனுக்கே துதி கனமையுமே உண்டாவதாக யூடியூப் பேஸ் வாட்ஸ்அப் உங்கள் ஆண்டவராக இயேசு நாமத்தினாலே தேவக்கரம் ஊழியங்கள் சார்பாக இந்த 5 நிமிட செய்தி நிகழ்ச்சி உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீர்கள் கர்த்தரோடு விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் 35ஆம் சங்கீதத்தை நாம் தியானம் செய்ய போகிறோம். முதலாவது வசனம், கர்த்தாவே நீர் என் வழக்காளிகளுடைய வழக்காடி என்னோடு யுத்தம் பண்ணுகிறவர்களுடைய யுத்தம் பண்ணும், என்னோடு யுத்தம் பண்ணுகிறவர்களுடைய யுத்தம் பண்ணும். இந்த சங்கீதம் தேவன் சாபம் கொடுக்கும்படியாக வேண்டிக் கொள்ளும் ஜெபமாகும். அதாவது தேவன் தம்முடைய மக்களின் எதிரிகளின் மேல் நியாய தீர்ப்பை கொண்டு வரவும் துன்மார்க்கரை தோற்கடிக்க வேண்டும் என்று சங்கீதக்காரன் ஜெபிக்கிறான். விசுவாசிகள் தங்களுடைய சத்துருக்களை மன்னிக்கும்படியாகவும் அவர்களுடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்கும்படியாகவும் அறிவுறுத்தப்பட்டிருந்தாலும் பொல்லாப்பானது முற்றிலும் ஒழியவும் குற்றமற்றவர்களுக்கு நியாயம் செய்யப்பட வேண்டும் என்றும் நாம் ஜெபிக்க வேண்டிய காலம் வருகிறது. கொடுமைக்கும் நெருக்கத்திற்கும் மற்றும் பொல்லாப்புக்கும் பலியாகக்கூடியவர்களாக நாம் முக்கியமாக கர்சனையோடு இருக்க வேண்டும். இந்த ஊக்கமான வேண்டுதலின் சங்கீதத்தை பற்றி இன்னும் அதிகமாக சொல்லப்பட வேண்டும். அநியாயம், குற்றம் மற்றும் நெருக்கம் ஆகியவற்றிலிருந்து விடுதலைக்காக செய்யப்படுகின்ற ஜெபங்களாகும். பொல்லாதவர்களிலிருந்து தேவனுடைய பாதுகாப்பு கிடைக்கும்படி விசுவாசிகள் ஜெபிப்பதற்கு அவர்களுக்கு உரிமை உண்டு. நியாயத்தை நடப்பிக்கவும் அவர்களுடைய குற்றத்திற்கு தகுந்த அளவான தண்டனையை துன்மார்க்கருக்கு அனுப்பவும் அவர்கள் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்கிறார்கள். ஏற்ற தண்டனையானது தேவனாலும் அல்லது மனிதரின் அரசாங்கத்தினாலும் அளிக்கப்படவில்லை. ஆனால் வன்முறையும் மிகுந்த ஒழுக்கமின்மையும் சமூகத்தில் ஆளுகை புரியும். இந்த ஜெபங்களை வாசிக்கிற போது பழிவாங்குதலை சங்கீதக்காரன் தன் சொந்த கைகளில் எடுத்துக்கொள்ளாமல் தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கிறதை நாம் சற்று கவனிக்க வேண்டும். துன்மார்க்கருடைய பாவம் முழு அளவை எட்டுகிற பொழுது கர்த்தர் தமது நீதியில் நியாயம் செய்து அளிக்கிறார் என்ற உண்மையை தேவன் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் சாபம் விடும்படியாக அவரை வேண்டிக் கொள்ளும் இந்த சங்கீதம் குறிப்பிடுகிறது. இந்த ஜெபங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு அருளப்பட்ட வார்த்தைகளை தவிர சங்கீதக்காரனுடைய மன விருப்பத்தின்படி அல்ல. தேவன் சபிக்கும்படியாக அவரை வேண்டிக் கொள்ளும் இந்த சாபமிடுதலின் சங்கீதத்தின் முடிவான இலக்கு அநியாயமும் கொடுமையும் ஒரு முடிவுக்கு வருதல், பொல்லாப்பு அழிக்கப்படுதல், சாத்தான் தோற்கடிக்கப்படுதல் மற்றும் தேவனுடைய ராஜ்யம் அறியப்படும். இந்த இலக்கு புதிய ஏற்பாட்டில் முக்கியமானது ஒரு காரியமாகும். நீதிமான்களில் நியாயம் நிரூபிக்கப்படுவதற்கு விசுவாசிகள் ஜெபிக்கலாம் என்று கிறிஸ்தவனவர் தாமே குறிப்பிடுகிறார். பிரியமானவர்களே, தாவீது சொல்கிறான், என் ஆத்துமா களிகூர்ந்து அவருடைய ரட்சிப்பில் மகிழ்ந்திருக்கும் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 12ஆம் வசனத்திலே, நான் செய்த நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறார்கள், என் ஆத்துமா திக்கற்று போக பார்க்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் சொல்கிறார், நான் உபவாசத்தால் என் ஆத்துமாவை உபத்திரவப்படுத்தினேன், என் ஜெபமும் என் மடியிலே திரும்ப வந்தது. தாவீதுக்கு நிறைய எதிரிகள் இருந்தார்கள். சொந்த மகனே அவனுக்கு எதிரியாக இருந்தான். பிரியமானவர்களே, 17ஆம் வசனத்திலே, ஆண்டவரை எதுவரைக்கும் இதை பார்த்து கொண்டிருப்பீர், என் ஆத்துமாவை அழிவுக்கும் எனக்கு அருமையானதை சிங்கக்குட்டிகளுக்கும் தப்புவியும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி அவர் ஜெபிக்கும் பொழுது, மகா சபையில எம்மை துதிப்பேன், திரளான ஜனங்களுக்குள்ள எம்மை புகழுவேன், என்னை காப்பாற்றினார் என்று சொல்லி ஜெபிக்கிறார். பிரியமானவர்களே, தாவீதுக்கு இருக்கிற நெருக்கங்கள் நமக்கெல்லாம் இருந்தா நிச்சயமா நம்மளால நிக்க முடியாது. ஆனா தாவீது நின்றார், உறுதியாய் நின்றார் கர்த்தருக்காக. அங்கே அவர் சொல்கிறார், எனக்கு நேரிட்ட 28ஆம் வசனத்துல, எனக்கு நேரிட்ட ஆபத்துக்காக சந்தோஷிக்கிறவர்கள் ஏகமாய் வெட்கி நானி எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டு வெட்கத்தாலும் லட்சையாலும் மூடப்படக்கிறவர்கள், என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கெம்பீரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமையுண்டாது என்று எப்பொழுதும் சொல்ல கடவர்கள். பிரியமானவர்களே, தாவீது சொல்கிறார், ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிறவர், என் நாவு உமது நீதியையும் நாள் முழுவதும் துதியையும் சொல்லிக் கொண்டிருக்கும் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். நெருக்கத்தின் மத்தியிலே கர்த்தரை நெருங்குகிற, கர்த்தரை அண்டிக் கொள்ளுகிற அனுபவம் தாவீதுக்கு இருந்தது.
நெருக்கத்தின் மத்தியிலே கர்த்தரை அண்டிக் கொள்ள வேண்டும். நாம் நம்முடைய வாழ்க்கையில நெருக்கங்கள் வரும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில துன்பங்கள் வரும் பொழுது கர்த்தரை அண்டிக் கொள்ள வேண்டும். கர்த்தரை அண்டிக் கொள்ள வேண்டும். தாவீது அதை செய்தார். பிரியமானவர்களே, தாவீது கர்த்தரிடத்திலே அவர் சொல்ல 22 வசனம், கர்த்தாவே நீர் அதை கண்டீர், மௌனமாயிராதே, ஆண்டவரே எனக்கு தூரமாகாதையும். 23 வசனத்தில், என் தேவனே ஆண்டவரே எனக்கு நியாயம் செய்யவும், என் வழக்கை தீர்க்கவும் விழித்துக் கொண்டு எழுந்திரலும் ஜெபிக்கதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, சங்கீதம் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று கர்த்தர் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளைகள் ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட். காட் பிளஸ் யூ.